வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய தலைமுறையின் தேர்தல் சிறப்பு வாகனம் தமிழகம் எங்கும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு தற்போது வந்துள்ளது. வாக்களிக்க உள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் பிரதான கோரிக்கைகள் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் குளம், குட்டை, அதே போல பல்வேறு வகையான கண்மாய்களின் தேசம் என்று ராமநாதபுரம் மாவட்டம் அழைக்கப்படுகிறது. இங்கு ஆண்டுதோறும் 14,500 மில்லி கடனடி நீர் வைகை தண்ணீர் வருகிறது. இங்கே வைகை ஆற்றை தவிர மற்ற ஆறுகளிலிருந்து வருகின்ற தண்ணீர் பாசன வசதி இங்கே கிடைக்கப்படுவதில்லை. காவேரி வைகை குண்டாறு கிருதுமால் இணைப்பு திட்டம் 1954 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இன்று வரை கிடப்பிலே கிடக்கிறது. அதனால ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் ஒருபோது சாகுபடி மட்டும் நம்பி கடன் வாங்கி செலவு செய்து பருவகாலங்களிலே மழை இல்லாமலும் உரிய நேரத்திலே நீர் வசதி இல்லாமலும் பாதிக்கப்படுகின்ற அவலம் தொடர்ந்து நடைபெறுகிறது. மிளகாய் உற்பத்தியை அண்டை மாநிலங்களில் உற்பத்தி செய்கின்ற மிளகாயை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் நேரடியாக கொள்முதல் செய்கின்றன. 25 லட்சம் மெட்ரிக் டன் இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மிளகாயில 1/6 பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த மிளகாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியா கொள்முதல் செய்யணும் சொல்லி தொடர்ந்து நாங்க தமிழக அரசையும் மத்திய அரசையும் மிளகாய் மண்டலத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இந்த பகுதியில் நாங்க விவசாயி தான் அதிகம்